வணக்கம் நண்பர்களே. செய்தி சொல்லும் செய்தி 12/5/2024 இன்று அன்னையர் தினம். இதுதான் இன்னைக்கு விசேஷமான செய்தி. இன்னைக்கு உலகம் முழுக்க அன்னையர் தினம் கொண்டாடுறாங்க. அதாவது ஒவ்வொரு வருஷமும் மே மாதம் வர 2வது ஞாயிற்றுக்கிழமை தான் உலகம் முழுக்க அன்னையர் தினமாக கொண்டாடப்படுது. அது சரி, இப்போ இதனால் நாம் தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன? இப்போது மதர்ஸ் டேனா அன்னைக்கு அம்மாக்களுக்கெல்லாம் ஒரே ஸ்பெஷல் தான். ஏன்னா அன்னைக்கு தான் எல்லோருக்கும் தாய்ப்பாசம் கொஞ்சம் அதிகமாகவே பொங்கும். எப்படின்னா அம்மா கூட செல்ஃபி எடுத்து ஸ்டேட்டஸ் போடுவாங்க. ப்ரொஃபைல் பிக்சர் அம்மா கூட இருக்கிற மாதிரி மாற்றி வைப்பாங்க. ஃபேஸ்புக் போஸ்டெல்லாம் போடுவாங்க. அம்மாவுக்கு சம்டைம்ஸ் வீட்டு வேலையில் கூட ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்புறம் அம்மா அம்மா எனக்கு நீதான் எல்லாம்னு ஒரே அம்மா சென்டிமெண்ட் சாங்காகவே எங்கே பார்த்தாலும் ஒலிக்கும். ராத்திரி முடிஞ்சு விடிஞ்சா அம்மா தினம் போயே போச்சு. திரும்பவும் இந்த ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்டெல்லாம் அடுத்த வருஷம்தான். என்ன, நான் ஏதாவது தப்பாக சொல்கிறேனா? அந்த ஒரு நாளை ஸ்பெஷலாக ட்ரீட் பண்ணிவிட்டு மற்ற நாளெல்லாம் நார்மலாக கூட நடந்துக்காதது தான் வருத்தமே. கொஞ்சம் வளர்ந்த பிள்ளைங்க அம்மாவை சரியாக ட்ரீட் பண்ணுறீங்களான்னு ஒரு 2 நிமிஷம் யோசிச்சு பாருங்க பிள்ளைங்களே. ஆமாம், நானெல்லாம் அம்மாவை சரியாகத்தான் ட்ரீட் பண்ணுறேன்னு சொன்னீங்கன்னா வெரி குட், உங்களுக்கெல்லாம் என்னோட வாழ்த்துக்கள். ஆனால் ஒருவேளை அப்படி இல்லைன்னு யோசிச்சிங்கன்னா ஒரு நிமிஷம் யோசிங்க. எந்தெந்த வகையில் நீங்கள் அவங்கள இல்ட்ரீட் பண்ணுறீங்கன்னு யோசிங்க. இப்போவும் நேரம் கடந்துடலை. இல்ட்ரீட்னா என்னன்னு கேட்குறீங்களா பிள்ளைகளே? அவங்கள மட்டம் தட்டுறது, உனக்கு இதெல்லாம் தெரியாது, உனக்கு இதெல்லாம் வராதுன்னு சொல்கிறது, இது கூட உனக்கு தெரியாதான்னு கேட்குறது. அவங்க உங்களுக்கு அம்மா. உங்களுக்கு எப்படி பால் குடிக்கணும்னு சொல்லித்தந்து எப்படி நடக்கணும், பேசணும், ஓடணும், ஆடணும்னு உங்களோட எல்லா விஷயத்துக்குமான ஆரம்ப புள்ளி உங்கள் அம்மா தான். ஆரம்பித்த பிறகு உங்கள் திறமையில் நீங்கள் ரொம்ப முன்னாடி கூட போயிருக்கலாம். ஆனால் ஆரம்பம் எது? உங்கள் அம்மா தானே. அவங்கள மட்டம் தட்டி பேசுகிறதும் நண்பர்கள் முன்னாடி அவமானப்படுத்துறதும் சரியா? அவங்கக்கிட்டேருந்து நீங்கள் கற்றுக்கிட்ட மாதிரி இப்போது அவங்களுக்கு சில தெரியாத புரியாத விஷயங்களை நீங்கள் சொல்லித்தரலாம்ல. எங்களுக்கு அதுக்கெல்லாம் நேரமில்லைன்னு சொல்கிறவங்களே, கொஞ்சம் நிதானமாக யோசிங்க. வேலை நேரமோ கல்லூரி நேரமோ அதை தவிர உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு செலவழிக்க நேரம் இருக்குது. உங்கள் காதலனோ அல்லது காதலிக்கோ செலவழிக்க நேரம் இருக்குது. உங்கள் ஆண் அல்லது பெண் நண்பர்களுக்கு செலவழிக்க நேரம் இருக்குது. அப்படி நேரமே இல்லைன்னாலும் இதுக்கெல்லாம் எப்படியாச்சும் நேரத்தை அட்ஜஸ்ட் செய்துடுவீங்க. ஆனால் அம்மா ஏதாச்சும் கேட்க வந்தால் மட்டும் எனக்கு நேரம் இல்லைன்னு ஓடுவீங்க. அப்படித்தானே? அம்மா செய்கிற வேலையெல்லாம் கணக்கிலேயே வரமாட்டேங்குது. ஆனால் அவங்க ஏதாவது சின்ன வேலை சொல்லிட்டா உடனே அவங்கக்கிட்ட நீங்கள் நான் ரொம்ப பெரிய வேலையில் இருக்கேன், ரொம்ப பிஸியாக இருக்கேம்மா, முக்கியமான வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன், என்னை தொந்தரவு பண்ணாதீங்க அப்படின்னு ஈஸியாக சொல்லிவிட்டு தப்பிச்சு போயிடுறீங்க. யோசிச்சு பாருங்கள் மக்களே, எப்போவாச்சும் அம்மா தனக்கு வேலை அதிகம்னு உங்களை கவனிக்காமல் விட்டிருக்காங்களா? சமூகத்தில் சில அம்மாக்கள் ஒருவேளை அங்கொன்னும் இங்கொன்னுமா இருக்கலாம். அதெல்லாம் விதிவிலக்குகள். விதிவிலக்குகளை நாம் எப்போவுமே தவிர்த்திடணும். மற்றபடி அம்மாவே இல்லாத பிள்ளைகளை போய் கேளுங்க, அவங்க எதை இழந்திருக்காங்கன்னு. அவங்களுக்கு தெரியும் அம்மாவோட அருமை. இருக்கும்போது யாருக்கும் அருமை தெரியாது. தான் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பிள்ளைங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிற ஜீவன் அது. தன்னோட வாழ்க்கையே போனாலும் குழந்தைங்களை கரை சேர்க்கணும்னு வாழ்க்கையோட போராடிக்கிட்டே தன் வாழ்நாளை கடத்துகிற ஜீவன். அதனால் நீங்கள் அவங்கள எப்படி நடத்துகிறீங்கன்றது ரொம்ப முக்கியம். அன்னையர் தினம் அன்னைக்கு மட்டுமல்ல, தினம் தினம் போற்றப்பட வேண்டிய உன்னதம். தினம் தினம் போற்றணும்னா அப்போ தினம் தினம் ஸ்டேட்டஸ் வைக்கணுமா, இல்லை தினம் தினம் அம்மா பாட்டு பாடணுமான்னு தானே கேட்க தோணுது. அப்படி இல்லை, எவ்வளவு வேலையாக இருந்தாலும் நீ சாப்பிட்டியாமான்னு கேட்கலாம். நீங்கள் எங்கேயாவது ஊருக்கு போயிருந்தால் அவங்களோட நினைப்பெல்லாம் உங்களை பற்றி தான் இருக்கும். எவ்வளவு பிஸியாக இருந்தாலும் ஒரே ஒரு நிமிஷம் பேசி நீங்கள் பத்திரமா இருக்கீங்கன்னு சொல்லிட்டாலே அவங்களுக்கு வயிறு நிறைஞ்சிடும். அவங்க ஏதாவது புரியலைன்னு கேட்டால் கொஞ்சம் நிதானமாக அவங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லலாம்.
உங்களை வளர்க்குறதுல கவனமாக இருந்ததால் அவங்களால அவங்க உடல்நிலையில் கவனம் செலுத்தாமல் இருந்திருக்கலாம். அதுக்காக அவங்கள பாடி ஷேமிங் பண்ணாமல் இருக்கலாம். இதை ஏன் சொல்கிறேன்னா, சில பிள்ளைங்க தன் அம்மாவை தன் கூட வராதேன்னு அவாய்ட் பண்ணுறாங்க. அவங்கள கூட கூட்டிக்கிட்டு போனால் அவங்களுக்கு அசிங்கமாக இருக்காம். இதெல்லாம் சரியான்னு யோசிங்க. நான் எல்லோரையும் சொல்லலை, அப்படி ட்ரீட் பண்ணுறவங்களத்தான் யோசிக்க சொல்கிறேன். எல்லாம் உங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் தான், ஆனால் அதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப பெரிய விஷயங்கள். அம்மாவுக்கு தன்னோட எல்லா குழந்தைங்களும் ஒன்று தான். சில நேரங்களில் ஒரு குழந்தைக்கு அதிகமாக முக்கியத்துவம் தர மாதிரி தோணும். ஆனால் நிஜத்தில் அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். அந்த குழந்தைக்கு அந்த அதீத அன்பு தேவைப்பட்டிருக்கும். அந்த குழந்தை ஒரு மாற்றுத்திறனாளியாக இருந்திருக்கலாம். இல்லைன்னா ஏதோ ஒரு காரணத்தினால மற்ற உறவுகளால் புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம். அதுக்கு ஈடு செய்கிற விதமாக அம்மாவோட ஸ்பெஷல் கவனம் தரப்பட்டிருக்கலாம். ஆனால் தான் பெற்ற எல்லா குழந்தையும் அம்மாவுக்கு ஒன்று தான். ஆனால் சில பேர் இந்த சமூகத்தில் பார்க்க முடியுது, நீ தான் அம்மாவுக்கு பிடிச்ச பிள்ளை, அதனால் நீ தான் அவங்கள பார்த்துக்கணும்னு ஒரு பிள்ளை சொல்லும். இன்னொன்று, அதெல்லாம் என்னால் முடியாதுன்னு மறுத்து பேசி அவங்கள யார் பார்த்துக்கிறதுன்னு போட்டி போட்டுட்டு முதியோர் இல்லத்தில் சேர்த்துடுறாங்க. இல்லாட்டி அம்மாவை அவங்கள பற்றின கவலையே இல்லாமல் இருக்கிறாங்க. ஆனால் ரொம்ப கவனம் பிள்ளைகளே, நீங்கள் செய்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் உங்கள் பிள்ளைகள் கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் எதை விதைக்கிறீங்களோ அதைத்தான் அறுவடை பண்ண முடியும். ஆனால் உங்களை பார்த்துக்கிறதுக்கு உங்கள் அம்மா எப்பவும் யோசித்ததே இல்லை. இன்னும் கொஞ்ச காலம் கழித்து அவங்கெல்லாம் நினைவுகளாகவோ நிழற்படங்களாகவோ மாறிடுவாங்க. அதுக்கப்புறம் அம்மாவை இப்படி பார்த்திருக்கலாம், அப்படி வச்சிருந்திருக்கலாம்னு யோசித்து பிரயோஜனம் இல்லை. சின்ன சின்ன விஷயங்கள் தான். நீங்கள் நினச்சா உங்கள் அம்மாவை சந்தோஷமாக வச்சுக்க முடியும். சண்டை போட்டு அம்மா கூட பேசாமல் இருக்கிற பிள்ளைகளே, இன்றைக்காவது ஃபோன் போட்டு அவங்கக்கிட்ட பேசுங்க. அவங்களோட எதிர்பார்ப்பெல்லாம் உங்களால் முடியக்கூடியதாக தான் இருக்கும். ஏன்னா உங்களால் என்ன முடியும்ன்றது அவங்களுக்கு தெரியும். அதை தாண்டி வேற எதையும் எதிர்பார்க்க மாட்டாங்க. எந்த அம்மாவும் தன் குழந்தைகள் கஷ்டப்படணும்னு நினைக்க மாட்டாங்க. அதனால் அம்மாவை இன்னைக்கு மட்டும் இல்லை, அவங்க இருக்கிற வரைக்கும் நல்லா பார்த்துக்கோங்க. தாயன்புன்னா என்னன்னே தெரியாத குழந்தைகளும் இருக்காங்க. அப்போது அந்த அன்பு கிடைச்ச நீங்கள் எல்லாம் அதிர்ஷ்டசாலிகள் தானே. அனைத்து அன்னையருக்கும் அன்னையர் தின வாழ்த்துக்கள். வேறொரு செய்தியுடன் அடுத்த வாரம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.